அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் உடல் ஆரோக்கியம் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சம்மர் அப்படின்னு சொல்ற கோடை காலத்துல தலைவலி ஏன் அதிகமா வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோடை காலம் அப்படின்னு சொல்ற வெயில் காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, தலைவலி அதிகமா வர்றதுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணம் டீஹைட்ரேஷன். அதாவது நம்ம உடல்ல நீர் சத்து குறைபாடு. இந்த நீர் சத்து குறைபாடுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை குறையும். இதனால் நேரடியாக தலைவலி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நேரடி வெயில் தாக்கம் நம்ம உடலில் பட்டதுன்னா, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக பிரெயின் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, தாகம் எடுக்கும் பொழுது மண்பானை குடிநீர், இயற்கையான குடிநீர், இந்த தண்ணி தாகம் அடங்குற வரைக்கும் குடிச்சிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் தலைக்கு கேப்போ அல்லது குடை, இது மாதிரி அந்த நேரடி வெயில் நம்ம உடலில் படாத மாதிரி நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம். இது தவிர நம்ம நேரடி வெயிலில் போகும் பொழுது பசியோடு போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நம்ம வெயில் கால தலைவலியை குறைக்கலாம்.